அண்ணா ஐயா பணமெல்லாம் வேண்டாங்க, நாங்கெல்லாம் நாட்டுப்புற கலைஞனுங்க. இந்த கொரோனா வந்ததுல இருந்து 4 மாசம் எங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க. எங்க புள்ள குட்டியெல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்குதுங்க. ஏதோ ஒரு அரிசி பருப்பு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லைனாலும் ஒருவேளை நிம்மதியா சாப்பிடுவோங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க, மகராசனா இருப்பீங்க. ஐயா அண்ணா காசெல்லாம் வேண்டாங்கண்ணா, நாங்கெல்லாம் நாட்டுப்புற கலைஞண்ணா. இந்த கொரோனா வந்து 4 மாசம் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லைங்கண்ணா. எங்க பிள்ளையெல்லாம் பசியும் பட்டினியுமா கிடக்குதுண்ணா. ஏதாவது காய்கறி கொடுத்தீங்கன்னா ஒருவேளை நிம்மதியா சாப்பிடுவோங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா, மகராசனா இருப்பீங்க. அப்படி ஒழியா என்ன பாத்து அப்படி வா. சார் சார் ஐயோ என்னாச்சுங்க? ரொம்ப வலிக்குதுங்களா? வலிக்குதா? பார்த்து 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 உட்கார் உட்கார் உட்கார். If you don't mind, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கார்ல ஒரு பேக் இருக்கு, எடுத்து தர முடியுமா? நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு ஐயா
ஒண்ணு இல்ல விடு. அட விடுமா, அட விடு, கம்முனு அந்த ஆள் போயிருவான், பேசாம இரு. ஐயோ ஐயா, கம்மன் தம்பி, என் உசரக்கா பத்திருக்கிறீங்க. என்னங்க எனக்கு? இல்ல 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 இல்ல, நான் குடிக்கிறத நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க தம்பி. நான் சாப்பிட்டுக்கிறேங்க, வலி தாங்க முடியல. ஏன் குடிக்க மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் முதல்லாம் 8 வருஷத்துக்கு முந்தி தொழிலுக்கு போயிட்டு வந்தா அப்படியே ஒரு குவார்டர் குடிச்சு விட்டு சத்தம் இல்லாம செவனேன்னு படுத்துக்கணுங்க. என் முன்னாடி 8 வருஷம் முந்தைய செத்து போயிட்டாளுங்க. அதுல இருந்து நான் இந்த கன்றாவிலாம் தொடர்றது இல்லைங்க. அப்படியா? வயசுக்கு அந்த புள்ள வேற வீட்டுல இருக்குதா, அதுக்குன்னு ஒரு கல்யாணம் காட்சி ஆகலைங்க. அதனால நான் இப்ப சாப்பிடறது இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்க தொழில இருக்கிற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. என் புள்ள வாய் பேச முடியாத ஊமைங்க. வயசு வேற ஏறிக்கிட்டே போகுதுங்க. ஏதோ நிறைய மாப்பிள்ள வருதுங்க போகுதுங்க. வடக்கெழுத்தா தெற்கெழுக்குது. இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ள அமைய மாட்டேங்குதுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு உண்மை புரியலையே. ஏங்க, இந்த கோயில் திருவிழாவில கரகாட்டம்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்துக்க, எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகும்போது நிறைய பாத்திருக்க. அந்த கரகாட்டத்துல நான் நாயன வாசிப்பணுங்க. நான் எத்தனையோ ஊர்ல எத்தனையோ கோயில் திருவிழாலாம் போய் வாசிச்சிருக்கேன். வாசிக்கிறவங்க எங்க குழப்பெல்லாம் சார். அதெல்லாம் ஏன் சார் கேக்குறீங்க? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்க. வருஷத்துல ஒரு 3 மாசம் தொழில் ஓடுங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் வருமானம் இல்லைங்க. ஏதோ அந்த கிடைச்ச வருமானத்தை வச்ச அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. இதுல போய் எங்க நான் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி என்ன பண்றதுன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அப்புறம் எந்த தொழில் இருக்கிறீங்க? அது எப்படிங்க? எங்க பரம்பரை ரத்தத்துல ஊர்ன கலைங்க. 10 நாள் பட்னி கிடப்பங்க. 11ஆம் நாள் தொழில் கிடைச்சுன்னு வச்சுங்க, குசியாயிருவாங்க. தொழிலுக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் பசியாவது பட்னியாவது எல்லாம் பறந்து போயிருங்க. ஓகே ஓகே, உங்க ஃபீலிங் என்னன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க, எனக்காக நீங்க ஒரு பேக் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைங்க, வேணாங்க வேணாங்க. என்னங்க வேணாங்கிறீங்க? இந்தாங்க இந்தாங்க, இந்த பணத்தையாவது வச்சுக்கங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். என்னங்க, ஏதாவது செஞ்ச உதவிக்கு போய் பணம் வாங்குவாங்களா? வைங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், எதையுமே வேண்டாங்கிறீங்க. இந்தாங்க, இதை நீங்க எனக்காக நீங்க குடிச்சுதே ஆகணும். இந்தாங்க. இல்ல, நீங்க எனக்காக குடிக்கிறீங்க, குடிச்சுதான் ஆகணும். இதை மறுக்காதீங்க. குடிச்சு ஆகணும். இந்தாங்க, குடிங்க. கொரோனாங்கிற கவலையில உறங்கி கிடந்தனுங்க. இப்ப என்ன கிறங்க வச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வீணா உங்க மனசை போட்டு வாழ்த்திட்டு கிடக்குறீங்க. இத குடிங்க, குடிங்க.
அது பார்த்தா உடம்பு வழியா குறைஞ்ச மாதிரி இருக்கு. யா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றியா. யா நான்லாம் எப்பேற்பட்ட கலைஞன் தெரியுமா ஐயா? யா நான்லாம் நாதஸ்வரத்தை எடுத்து வாச்சேன்னு வச்சுங்க, ஊர்ல சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை ஜனங்களும் 4 மணி நேரம் ஆனாலும் நின்னு பாக்கியா. அந்த காலத்து பழைய பாட்டுல இருந்து இந்த காலத்து பாட்டு ஒண்ணு வாசிப்பியா. இந்த 4 மாசம் எங்களை மாதிரி பாவப்பட்ட கலைஞர் எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம ஐயா ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுல உழக்கு வச்சுதே தெரியுங்களா ஐயா? வெக்கத்தை விட்டுட்டு கடைவீதி போய் பிச்சை எடுத்துட்டு வந்தையா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க. எங்களை மாதிரி கலைஞர் நிலையெல்லாம் இப்படிதான் ஆகணும் ஐயா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்குன்னு சொல்றேன். எங்க போவோம், எங்களுக்கு வேற எந்த வேலையும் தெரியாதியா. எங்களை மாதிரி கலைஞர்களோட நிலைமை எல்லாம் இதான ஐயா. எல்லாம் நல்லா சாமி.
செல்வி, செல்வி, கண்ணா, கண்ணா, செல்வி, 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 ஐயோ செல்வி, 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 கண்ணா, கண்ணா, செல்வி, ஐயோ சாமி, ஐயோ 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 செல்வி, செல்வி, ஏடா தங்க, கண்ணு, ஏடா பண்ண தங்க, ஐயோ செல்வி, ஏடா தங்க, ஐயோ மருந்து குடிச்சு விட்டியா தங்க, சாமி, மருந்து குடிச்சு விட்டியா, எங்க இந்த பாலா போன அப்ப நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு நினைச்சு மருந்து குடிச்சிட்டியா? கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த அப்ப பல விருதும் பாராட்டு வாங்கின இந்த அப்ப இந்த கொரோனால சோத்துக்கே வழி இல்லைன்னு கடைவீதியா போய் பிச்சை எடுத்து அரிசியே காய்கறி வாங்கிட்டு வந்தா கவலையிலேயே போய் சேர்ந்துட்டியா இருந்தாங்க. ஐயோ 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 8 வருஷமா குடிக்காம இருந்த அப்ப இன்னைக்கு குடிச்சு தொலைச்சு விட்டான்னு போய் சேர்ந்துட்டியா இருந்தாங்க. என்னைய மன்னிச்சிடறா சாமி, அப்பட மன்னிச்சிடறா சாமி.
ஐயோ, எனக்கு யார் சாமி இருக்கிறா உன்னை விட்டா? வாய் பேச முடியாம தவிச்சியே சாமி. உன்னை கரையாத்தன்னு இப்பதான் சாமி ஒரு நல்ல மாப்பிள்ளைய ரெடி பண்ண. இந்த பாலா போன கொரோனா வந்து நம்மளை எல்லாம் சாவடிச்சிருச்சே சாமி. என்னை விட்டு போயிட்டா, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. இனிமே இந்த உலகத்துல நான் இருந்து என்ன சாமி பிரயோஜனம்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? வரேன். இனி இந்த உலகத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க போன இடத்துக்கு நானும் வர்றேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்குதுண்ணா. செஞ்சிட்டா போச்சுண்ணா. சரிங்கண்ணா. தவுள் நான் தானுங்க. அப்புறம் பள்ளியண்ணன் தான் ஆசரம். சிறப்பாக செஞ்சிடலாங்க. பள்ளியண்ணன் வீட்டுக்கு தான் வந்துருங்க. இப்போ அவர்கிட்ட பேசிட்டு உடனே லைனுக்கு வரணுங்க. சரிங்க. பள்ளியண்ணா, 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 என்னண்ணா பண்றீங்க? அண்ணா, 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 என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? அண்ணா, 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 ஐயோ, ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. ஹலோ, ஹலோ தலைவரே, நம்ம பழனி என்ன பண்ண காரியத்தை பார்த்தீங்களா தலைவரே? வாங்கண்ணா, அவரு வீட்டுக்கு வாங்கண்ணா. ஆமாண்ணா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாருண்ணா. ஆமாண்ணா, வாங்கண்ணா, வாங்கண்ணா. நல்லா இருந்த மனுஷன் கிட்டத்தட்ட 3 தலைமுறையா இந்த குடும்பம் கலை குடும்பம். நாதஸ்வரம் வாசிக்கிறதுல தமிழ்நாட்டில் இவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது. கொரோனா காலத்தில் கஷ்டத்தினால தொழில் இல்லாமல் இந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போகணும்னு நான் நினைச்சே பார்க்கல. இந்த சுத்துப்பட்டில எல்லாம் இந்த கலையை பரப்பி நிறைய கலைஞர்களை உருவாக்குனார். இது மாதிரி ஒரு மனுஷனை இனிமே நாம எப்போ பார்க்க போறோம்? இதை நினைச்சாலே, இந்த குடும்பத்தை நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. நேரம் ஆயிப்போச்சு. இவர் சொந்தக்காரங்க யாராவது முக்கியமா வரணுமா? ஏன்னா நம்மளாம் அவருக்கு சொந்தக்கார மாதிரி தானே. நாமளே எடுத்துடலாமா? நாமளே நல்லபடியா எடுத்துருவோம். ஐயா இல்லைங்க ஐயா, பிறந்தவ வந்துகிட்டு இருக்குது. பொறுத்தது பொறுத்துங்க ஐயா. நாமளே நல்லபடியா எடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துடலாங்க ஐயா. நாமளே நல்லபடியா எடுத்துருவோம். வந்துடுறாங்க ஐயா. சரிப்பா சரிப்பா, எடுத்துடலாம்பா. ஐயோ அண்ணா, என் கூட பிறந்த குணமில்ல அண்ணா, என் கூட விளக்கு வந்ததுன்னா குடும்பமே நாசமா போச்சுதண்ணா. நீங்க எப்பண்ணா அவங்கள பாப்போமா? இனி வர பிறவியில ஒன்னா தான் பிறந்து வருவோமா அண்ணா?
அந்த அம்மா வண்டி தான் வரணும்னு சொன்னீங்க. நேரம் ஆயிப்போச்சு, இதுக்கு மேல வச்சிருக்க வேண்டாம். செய்ய வேண்டியதை செஞ்சு எடுத்துடலாமா? ஏம்பா நாமளே சேர்ந்து நின்று எடுத்துடலாமா? பாடி எடுத்துடலாமா? ஓகேப்பா, எடுத்துடலாம், எடுங்க. வறுமையால் கூட அழிக்க முடியாத சில மனிதர்களை அவர்கள் செய்த உதவியே அவர்களின் அழிவுக்கு காரணமாகி விடுகிறது சில நேரம்.